வணக்கம். இன்னைக்கு நாம கெரி வாஷிங்டன் அந்த புகழ்பெற்ற நடிகை இருக்காங்களே, அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்ச ஒரு குடும்ப ரகசியம் பத்தி பேச போறோம். சமீபத்துல ஒரு நேர்காணல்ல இத பத்தி அவங்க ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு 40 வயசுக்கு மேல தான் அவங்கள வளர்த்த அப்பா, அவங்க உண்மையான உயிரியல் அப்பா இல்லைங்கிற ஒரு பெரிய உண்மை தெரிய வந்திருக்கு. அந்த உண்மை அவங்கள எப்படி பாதிச்சது, அதை எப்படி கையாண்டாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது வெறும் ஒரு பிரபலத்தோட கதைன்னு மட்டும் பார்க்காம, ரகசியங்கள் நம்மளை எப்படி பாதிக்கலாம், அப்புறம் சில கடினமான உண்மைகளை ஏத்துக்கிறது எப்படி நம்ம வளர்ச்சிக்கும் உறவுகளுக்கும் நல்லதுங்கிறத பத்தி யோசிக்க இது ஒரு வாய்ப்பு. நீங்களும் உங்க வாழ்க்கையோட இதை எங்கேயாவது பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா. ஆரம்பிக்கலாமா? கெரி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வெறும் 7 வயசு இருக்கும்போதே இந்த பதற்ற தாக்குதல்கள், பேனிக் அட்டாக்ஸ் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கு, வசதியான குடும்பம். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சரியில்ல. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மறைக்கப்படுதுன்னு அவங்களுக்கு தோணிட்டே இருந்திருக்கு. அது ஒரு விதமான பாதுகாப்பின்மைய கொடுத்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த உணர்வுபூர்வமான பாதுகாப்பு, அதாவது இமோஷனல் சேஃப்டி, அது இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ பௌதீகமா எல்லா வசதியும் இருக்கலாம், ஆனா மனதளவுக ஒரு நேர்மை, ஒரு விழிப்படைத்தன்மை குறையும்போது குழந்தைங்களுக்கு கூட அது உள்ளுணர்வா தெரிஞ்சிடும். ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்கங்கிற அந்த உறுத்தல், அது நீங்க கூட சில சமயம் உணர்ந்திருக்கலாம். முழுசா என்னன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலை அது. ஆமா. அப்புறம் பாருங்க, நடிப்புத்துறை அவங்களுக்கு எப்படி உதவி இருக்கு, அதே சமயம் பாரமாவும் இருந்திருக்குன்னு. அந்த கதாபாத்திரங்களோட முகமூடிக்கு பின்னாடி அவங்களால தன்னோட உண்மையான உணர்ச்சிகள், கோவம், பயம் எல்லாத்தையும் காட்ட முடிஞ்சிருக்கு. ஒரு வடிகால் மாதிரி. ஆனா அதே நேரம் அந்த துறையில இருக்கிற போட்டி, நிராகரிப்பு, அந்த கமர்ஷியல் அழுத்தம் அதெல்லாம் அவங்கள ரொம்ப சோர்வடைய வச்சு, அந்த துறைய விட்டே போயிடலாமான்னு கூட யோசிக்க வச்சிருக்கு. ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான இரட்டை நிலை இல்லையா? ஒண்ணு நமக்கு ஒரு ஆறுதல் தர்ற இடமா இருக்கு, இன்னொன்னு அதுவே நமக்கு பெரிய அழுத்தத்தையும் கொடுக்குது. கெரிக்கு மட்டும் இல்ல, நம்மள பலருக்கும் இது பொருந்தும். நாம விரும்பி செய்யற ஒரு வேலை இல்ல ஒரு கலை வடிவம், அதுல இருக்கிற இந்த சவால்களும் சந்தோஷங்களும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. அந்ததுங்கிற தருணம் தான் ரொம்ப முக்கியமானது. தான் அப்பா தான் உயிரியல் அப்பா இல்லன்னு அந்த உண்மை தெரிஞ்சப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரி குடும்பம் உடையல. அதுக்கு பதிலா அவங்க இன்னும் நெருக்கமானதா சொல்றாங்க. குறிப்பா அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு அவங்க அப்பா கிட்ட போய் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்ன அந்த தருணம், அது நிபந்தனைகள் இல்லாத ஒரு உண்மையான அன்பா அவங்க உணர்ந்ததா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த அன்பு ஒரு பொய்யச் சார்ந்திருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ம் இதுல உண்மையோட சக்தி தெரியுது பாருங்க. நாம சில சமயம் பயப்படுற மாதிரி கடினமான உண்மைகள் உறவுகளை உடைக்கிறதில்ல. சில நேரங்கள்ல அது உறவுகளுக்கு ஒரு புது நேர்மையான அத்தியாயத்தையே கொடுக்குது. அந்த பாசாங்கங்கள் எல்லாம் விலகும் போதுதான உண்மையான நெருக்கம் வரும். இதுல இன்னொரு விஷயமும் கெரி சொல்றாங்க. அவங்க அப்பா மேல கோவமும் வந்திருக்கு. அதே சமயம் அவர் பட்ட கஷ்டங்களை நினைச்சு எப்படி சொல்றது, ஒரு நிகழ்ச்சியும் வந்திருக்குன்னு. ஒரே நேரத்துல எப்படி முரண்பாடான உணர்வுகள் வர்றது, அது மனித இயல்பு தானே. ஆமா, நிச்சயமா. கடைசியா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. அவங்க ஒரே ஒரு உண்மைய தேடி போனாங்களாம். ஆனா கடைசியில அவங்க கண்டுபிடிச்சது பல உண்மைகளாம். அதாவது இதுல அவங்களோட உண்மை இருக்கு, அவங்க அம்மாவோட கதை இருக்கு, அவங்க அப்பாவோட பக்கம் இருக்குன்னு. பல கோணங்கள் இருக்குன்னு உணர்ந்திருக்காங்க. அருமையான கருத்து இது. வாழ்க்கைங்கிறது அது அவ்வளோ சிம்பிள் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சரியான கதை, ஒரே ஒரு பார்வை இருக்கணும்னு இல்ல. நீங்க ஒரு விஷயத்த பார்க்குற விதம் வேறையா இருக்கலாம். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கறது வேறையா இருக்கலாம். இந்த பல கண்ணோட்டங்களையும் ஏத்துக்கிறது, அது நம்ம புரிதலை இன்னும் ஆழமாக்கும். தேவையில்லாம மத்தவங்கள எடை போடாம இருக்கவும் உதவும் இல்லையா? சரிதான். அப்போ இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ரகசியங்கள் நம்ம வாழ்க்கையில சில தாக்கங்களை ஏற்படுத்தலாம் தான். ஆனா சிக்கலான உண்மைகளை கூட கொஞ்சம் நேர்மையோடையும் கருணையோடையும் அணுகும்போது அது நமக்கும் சரி, நம்ம உறவுகளுக்கும் சரி ஒரு பெரிய பலத்தையும் குணப்படுத்துதலையும் கொடுக்கும். ஆமா. நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில சொல்லப்படாத கதைகள் ஏதாவது இருக்கா? இல்ல நீங்க ரொம்ப காலமா உறுதியா நம்பிட்டு இருக்கிற உங்க சொந்த வாழ்க்கை கதைகள், அது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற விதத்தையும், மத்தவங்களோட உங்க உறவையும் எப்படி இப்படி வடிவமைக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான்.